90s காலகட்டத்தில் முன்னணி நடிகையா வலம் வந்தவங்க தான் நடிகை ராசி. இவங்க குழந்தை நட்சத்திரமா நடிக்க துவங்கி அதுக்கப்புறமா ஹீரோயினா அறிமுகமானாங்க. தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு சொல்லி தென்னிந்திய சினிமாவில் பிரபலமான நடிகையா தான் இருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். தமிழ்ல லவ் டுடே, தேடினேன், வந்தது, பிரியம் அப்படின்னு சொல்லி பல ஹிட் படங்களையும் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி நிறைய முன்னணி நட்சத்திரங்கள் கூடயும் இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. அந்த சமயத்துல தான் தெலுங்குல மகேஷ் பாபு நடிப்புல உருவான நிஜம் அப்படின்ற படத்துல எதிர்மறையான கேரக்டர்ல நடிச்சு ரசிகர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அந்த படத்துல வில்லனுக்கு மனைவியா தான் நடிகை ராசி நடிச்சிருப்பாங்க. இது பத்தி ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல நிறைய விஷயங்களை ஓபன் அப் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்க என்ன விஷயம் பேசியிருந்தாங்க அப்படின்னா, நான் நிஜம் படத்தோட ஷூட்டிங்க்கு போன முதல் நாளே எனக்கு விருப்பமே இல்லாத ஒரு சீன்ல நடிக்க சொல்லி டைரக்டர் தேஜா சொன்னாரு. அப்படி ஒரு சீன் இருக்கு அப்படின்றத அவர் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை. ஆனால் படத்தில் நடித்தா கண்டிப்பாக என்னோட வாழ்க்கை பாதிக்கப்படும் அப்படின்றத நான் ஃபீல் பண்ணேன். ஆனாலுமே டேரக்டர் தான் என்ன நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணார். ஆனால் அதில் நான் விருப்பம் இல்லாமல் தான் நடித்தேன். ஆனால் டப்பிங் அப்போ பார்த்தீங்கன்னா டேரக்டர் தேஜா என்னை கால் பண்ணி சாரி எல்லாமே கேட்டார். இருந்தாலுமே நான் அவரை எப்பயுமே மன்னிக்க மாட்டேன். நான் எந்த டேரக்டரை மறக்க விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தேஜாவோட பேர் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நடிகை ராசி பேசியிருக்காங்க. இந்த விஷயம் தான் சோஷியல் மீடியாவில் இப்போ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நடிகை ராசி அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும், அது மட்டும் இல்லாமல் நடிகை ராசி நிறைய பாசிட்டிவான கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. அப்படி இருக்கப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு எதிர்மறையான கேரக்டர் நடிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ஒரு பெரிய அதிர்ச்சியில் தான் இருந்தாங்க. ஆனால் அவங்க இவ்வளோ வருஷம் கழிச்சு இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறது எல்லாத்த மத்தியிலுமே இன்னும் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க இத்தனை வருஷம் கழிச்சுமே இந்த விஷயத்த இப்போ சொல்கிறாங்க அப்படின்னா அதில் அவங்க எவ்வளோ அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ எதுக்காக பிடிக்காத கேரக்டரில் அவங்க நடிக்கணும் அப்படின்னு சொல்லியும் கேள்விகள் எழுப்பிட்டு இருக்காங்க. இப்போ இன்டர்வியூவில் அப்படி சொல்கிறதுக்கு அந்த டைம்லேயே என்னால் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கலாமே, ஏன்னா அதில் நடித்தா வாழ்க்கை பாதிக்கப்படும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணியும் எதுக்காக அந்த மாதிரி ஒரு படத்தில் எதிர்மறையான கேரக்டரில் நடிக்கணும் அவங்க. ஸோ அப்போவே நோன்னு சொல்லியிருந்தேன், அந்த பிரச்சனையே இருந்திருக்காதே அப்படின்னு சொல்லி இவங்களை பற்றி நிறைய பேர் விமர்சனமும் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுங்க.